வணங்கணும், சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது. ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் கும்பிட்றத நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். அது விருப்பம், நல்லது அப்படி. அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னாரு, உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு, அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிட்டு இருந்தது. இது நான் 35 வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன். அது வரைக்கும் நான் சினிமாவில் இல்லை, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக வேலை செய்யுது. எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூப்பிட்டு வந்துட்டார். லேட்டாக தான் வந்தேன். ஆனால் சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜ் கிட்ட அசிஸ்டண்டாக இருப்ப பெரும்பாலும் பெருசாகிடுவாங்க. பார்த்திபன், பாண்டியராஜ் எல்லாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. நான் அப்புறம் படம் ஆகிட்டு நானே தயாரிப்பாளராக மாறிட்டேன். அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடம்னு பேர் வச்சேன்.